ஹாய் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பூரியும் கிழங்கு தான் செய்ய போகிறோம். வாங்க கிழங்கு அதான் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அது போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிக்கலாம். கடுகு வெடித்து வந்த உடனே வெங்காயம் தக்காளி போட்டு, நான் தனித்தனியெல்லாம் போட மாட்டேன், ஒன்றா தான் போடுவேன். நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்குன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு 4 சேர்த்தாச்சு. வாங்க, என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் பூரி பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வேறு எதுவும் சேர்க்கலை, பட்டை லவங்கம் அதெல்லாம் நான் சேர்க்கலை. எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான மசாலா உருளைக்கிழங்கு மசாலா இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் எல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்க மசாலா. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுதான் என்னுடைய மசாலா, பூரிக்கு மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா. ரொம்ப மசாலாலாம் சொல்ல முடியாது, ஏதோ சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி. பாருங்கள், என் பசங்க அந்த பட்டை லவங்கெல்லாம் சேர்த்தேன். வீட்லேயும் சரி பசங்களும் சரி யாரும் சாப்பிட மாட்டுறாங்க. அது வாசனை அவங்களுக்கு பிடிக்கலையாம், அதனால் அதெல்லாம் சேர்க்கலை நான். பாருங்கள், கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் வரமிளகா போட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இதுதான் என்னுடைய மசாலா ரெடி. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் இறக்கிடலாம். கொத்தமல்லி இலை தூவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் என்னுடைய உருளைக்கிழங்கு மசாலா பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு எண்ணத்துக்கு மாற்றியாச்சு. அடுத்தது நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கேன். பூரி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள்,
எனக்கு தெரிஞ்ச முறையில் பூரி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாருங்கள். என் பொண்ணு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான் இந்த பூரிக்காக. அம்மா பூரி ரெடி ஆகிடுச்சான்னு. நானும் ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டேங்க. நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. ஓகே, யாழினிக்கிட்ட சாப்பிட கொடுத்துடலாம்.